அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்தியன் பாலிட்டி கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸ் இல்லாமல் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ், மத்திய மாநில உறவுகளை பற்றி நாம் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். மத்திய மாநில உறவுகள்னால் என்ன? இந்தியன் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட்டுக்கும் தமிழக அரசாங்கம், மாநிலங்கள்லாம் இருக்கு இல்லையா, இவங்களுக்கு ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய அந்த உறவுகள் என்ன? ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி தான் நாம் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். இதை ஒரு 3 விதமாக பிரிக்கிறாங்க. லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேஷன்ஸ் அண்டு ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஸ். சட்டமன்ற உறவுகள், நிர்வாக உறவுகள் அண்டு நிதி தொடர்பான உறவுகள் அப்படின்னு சொல்லிட்டு இது 3 வகையாக பிரிக்கிறாங்க. இதில் இந்த ஜுடிஷியல், நீதித்துறை மட்டும் தனியாது, அது ஒரு இன்டகிரேட்டட் பார்ட். அது சபார்டினேட் கோர்ட் இருக்கும், ஹை கோர்ட் இருக்கும், சுப்ரீம் கோர்ட் இருக்கும், அது தனியாக இருக்கும். இது கவர்மெண்ட்டுக்கு கீழே வராது, எது நீதித்துறை அப்படிங்கிறதுனால இந்த 3 விஷயங்கள் மட்டும்தான், சட்டமன்ற உறவுகள், நிர்வாக உறவுகள் அண்டு நிதி தொடர்பான உறவுகள், இந்த 3 உறவுகள் மட்டும்தான் இந்த சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸில் இருக்க பொழுது நாம் 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாம லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன், சட்டமன்ற உறவுகள். இந்த சட்டமன்ற உறவுகளை பற்றி பார்ட் 11ல் ஆர்டிகல் 245 255 வரைக்கும் சொல்லுதுங்க. என்னென்ன சட்டமன்ற உறவுகள் இருக்குது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல்ஸ் சொல்லுது. அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டெரிட்டோரியல் எக்ஸ்டென்ட். டெரிட்டோரியல் எக்ஸ்டென்ட் ஒரு இந்தியாவுடைய அந்த பரப்பளவையும் அதே போல் ஸ்டேட்டுடைய பரப்பளவையும் நிர்ணயிக்கிற உரிமை அப்படிங்கிறது யூனியன் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கும். தமிழ்நாடுன்னு வச்சுங்களேன், இந்த தமிழ்நாட்டில் இதோடைய பரப்பளவு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத யூனியன் கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணணும். உதாரணத்துக்கு இது வரைக்கும் தமிழ்நாடாக இருக்கணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணாங்கன்னா இது வரைக்கும் தமிழ்நாடு, இந்த பகுதி ஆந்திராவுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா அது அந்த பவர் அப்படிங்கிறது யூனியன் கவர்மெண்ட் மட்டும் தான் இருக்குது, தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் ஆந்திராவிலேருந்து ஒரு பகுதி நாங்கள் தமிழ்நாடு இணைச்சிக்கிறோம் அப்படின்னு ஸ்டேட் கவர்மெண்ட்டால் முடிவு பண்ண முடியாது. அதையுமே யூனியன் கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணணும். ஒரு ஸ்டேட்டை 2ஆக பிரிக்கணும்னாலும் இல்லை 2 ஸ்டேட்டை ஒன்றா ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் அந்த பவர் யூனியன் கவர்மெண்ட் தான் இருக்குது. அதே போல் இந்தியாவுடைய பரப்பளவை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய அந்த உரிமையும் யூனியன் கவர்மெண்ட் தான் இருக்குது. முன்னாடி சிக்கிம் மாநிலம் நம்மக்கிட்ட கிடையாது, அது தனி நாடாக தான் இருந்தது. ஸோ அது திரும்ப இந்தியா கூட ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது அதை இந்தியாவோட இணைச்சிக்கிற அந்த உரிமையும் யூனியன் கவர்மெண்ட் தான் இருக்குது. ஒரு ஸ்டேட்டை 2ஆக பிரிக்கிறதும் இல்லை ஜாயின் பண்ணுற உரிமையும் யூனியன் கவர்மெண்ட் தான் இருக்குது. அதே போல் இந்தியாவை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய உரிமை இந்தியன் கவர்மெண்ட் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்தியாவுடைய பரப்பளவை குறைக்கிற உரிமை இந்தியன் கவர்மெண்ட் கிடையாது. அது கான்ஸ்டியூஷன்லேயே சொல்லியிருக்காங்க, இந்தியாவுடைய பரப்பளவை குறைக்கிற உரிமை இந்தியன் கவர்மெண்ட் கிடையாது, எக்ஸ்டெண்ட் பண்ண வேணா உரிமை இருக்குது அப்படிங்கிறத அங்கே பார்க்குறோம். அதாவது பார்லிமெண்ட் மேக் ரூல்ஸ், அந்த டெரிட்டோரியல் ஸ்டேட்டுடைய அந்த டெரிட்டோரியலை எக்ஸ்டெண்ட் பண்ணவோ குறைக்கவோ அந்த உரிமை பார்லிமெண்ட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதே ட்ரைபல் ஏரியாஸோ இல்லை ஷெட்யூல் ஏரியாஸோ அதோடைய பரப்பை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ டிக்ரீஸ் பண்ணுறதுக்கோ பிரசிடென்ட்டுக்கோ இல்லை கவர்னருக்கோ பவர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சில சட்டங்கள் கேட்டு கூட மாற்றுவாங்க, முடியாதுன்ற ஒரு விஷயம் இந்தியாவில் கிடையாது. இருந்தாலும் ஒரு ட்ரைபல் ஏரியா இருக்குது, ஒரு ஷெட்யூல் ஏரியா இருக்குது அப்படின்னா அந்த இடத்துடைய அந்த டெரிட்டரியை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய உரிமை, அதில் அது சுருக்கிற உரிமை கவர்னருக்கோ பிரசிடென்ட்டுக்கோ கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் சப்ஜெக்ட். லெஜிஸ்லேட்டிவ் சப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் அப்படிங்கிறது பட்டியல் முறையில் பங்கிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கா, அந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கக்கூடிய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை யார் மேக் பண்ணணும், யூனியன் கவர்மெண்ட்டா ஸ்டேட் கவர்மெண்ட்டா? இல்லை மிலிட்ரி ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கேன், மிலிட்ரி யார் கண்ட்ரோல் பண்ணுறது, யூனியன் கவர்மெண்ட்டா ஸ்டேட் கவர்மெண்ட்டா? இந்த அதிகார பகிர்வு அப்படிங்கிறது பட்டியல் முறையில் நம்ம பகிர்ந்தளிச்சுட்டு இருக்கோம். இப்போ நாம் ஸ்கூலில் படிக்கும்போது டீச்சர் சொல்லுவாங்க, டே இந்த வேலையை நீங்கள் செய்யுங்க, இந்த வேலையை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து விடுவாங்க இல்லையா? ஸோ அதுபோல் இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் அப்படிங்கிறது இந்த மாதிரி பட்டியல் முறையில் பங்கிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் நம்ம பார்க்குறோம். யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் அண்டு கன்கரண்ட் லிஸ்ட், இந்த மாதிரி லிஸ்ட் பேஸ்டு இந்த அதிகாரங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறதுனால யூனியன் கவர்மெண்ட்டானது அதுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரங்களை செயல்படும். அதே போல் ஸ்டேட் கூட அந்த லிஸ்ட்டில் அது தலையிடாது. இன்னொன்று 2 கவர்மெண்ட்டுக்கும் பொதுவான சில விஷயங்களை கன்கரண்ட் லிஸ்ட்டில் வச்சுருப்பாங்க. அதாவது ரொம்ப நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்களை யூனியன் கவர்மெண்ட் பார்த்துக்கும், அதை விட செகண்ட் ப்ரையாரிட்டியோட விஷயங்களை ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்துக்கும், ரொம்ப லீஸ்ட்டாக இருக்கக்கூடிய விஷயங்களை 2 கவர்மெண்ட்டும் பார்த்துக்கும். அவ்வளோதாங்க வித்தியாசம். ஒரு நாட்டை பாதுகாக்கணும் அப்படின்னா அந்த துறை சார்ந்த விஷயங்களை யூனியன் கவர்மெண்ட் பார்த்துக்கும், உள்நாட்டை நிர்வகிக்கக்கூடிய விஷயங்களை ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்துக்கும். இல்லை ரொம்ப தேவையில்லை வேணும்னா அது மேலே கரிசனம் கொடுக்கலாம், வேணாம் அந்த மாதிரியான துறைகளை
மூணாவது வச்சிருப்பாங்க. அதை தான் நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து யூனியன் லிஸ்ட்டில் பார்க்கும்போது என்னென்ன இருக்குன்னு பார்க்கும்போது முன்னாடி வந்து 97 துறைகளில் அவங்களால வந்து அதிகாரம் ஏற்ற முடியும். 91 துறைகள் பட்டியல். அதை வந்து 98 வந்து அதன் பிறகு வந்து மாறிச்சு. முன்னாடி வந்து 97 இருந்தது. இதன் பிறகு வந்து இப்போ வந்து 98 வந்து மாறி இருக்கு. டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க ஸ்டேட் போர்டில் இருக்கக்கூடிய புத்தகங்களை இந்த இடத்துல வந்து 100ன்னு இருக்கும். 100ன்னு கொடுத்துருப்பாங்க. இன்னும் நாங்கள் 98 போட்டிருக்கோம் அப்படின்னா சில விஷயங்களை 2 விஷயங்களை கீழே வந்து சப்கிளாஸாக வந்து ஒரே துறைகளை வந்து மர்ஜ் பண்ணியிருப்பாங்க. அதனால் வந்து 98 இங்கே வந்து 100 தானே வரும், 98 போட்டிருக்கீங்களேன்னு சொல்லாதீங்க. இது வந்து ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் அப்படிங்கிறதால. யூனியன் லிஸ்ட்டில் முன்னாடி வந்து 97 துறைகள் இருந்தது. அதை வந்து 98 வந்து அதிகப்படுத்தினாங்க. இந்த யூனியன் லிஸ்ட்டில் என்னென்னலாம் இருக்கும்? டிஃபென்ஸ் இருக்கும், பேங்க் இருக்கும், ஃபாரின் அஃபேர்ஸ் இருக்கும், கரன்சி அதாவது இராணுவத்தை இவங்க தான் வந்து நிர்வாகம் செய்வாங்க. அதே போல் ஃபாரின் யாராவது வெளிநாடுகளோட அந்த உறவு மேற்கொள்றது, ஒப்பந்தம் போடுறது, இந்த மாதிரியான விஷயங்களையும் யூனியன் கவர்மெண்ட் தான் வந்து பண்ணணும். அதே போல் கரன்சி வந்து அச்சடிக்கிற வேலையும் யூனியன் கவர்மெண்ட் தான் பண்ணணும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் இவங்க லிஸ்ட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த ஸ்டேட் லிஸ்ட்டில் என்ன இருக்கும்னு பார்க்கும்பொழுது பப்ளிக் ஆர்டர், போலீஸ், அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரியான துறைகள்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோல் இருக்கும். இவங்க தான் அதை வந்து நிர்வாகம் செய்வாங்க. இது மாதிரி மொத்தம் 59 துறைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. முன்னாடி வந்து 66 இருந்தது. இது வந்து 59 வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க, கம்மி பண்ணியிருக்காங்க. அடுத்த வந்து கன்கரண்ட் லிஸ்ட். இந்த கன்கரண்ட் லிஸ்ட்டில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கும்போது கிரிமினல் லா அண்ட் ப்ரொசீஜர், நியூஸ் பேப்பர், மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ் இதெல்லாம் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கும். இதில் வந்து யூனியன் கவர்மெண்ட்டும் தலையிடலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் தலையிடலாம். இவங்களும் இதில் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரலாம், இவங்களும் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரலாம். ஸோ 2 பேருடைய கட்டுப்பாட்டிலுமே இந்த துறைகள்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து மொத்தம் 52 துறைகள் இருக்குதான் பட்டியலில். இதுக்கு முன்னாடி வந்து 47 இருந்தது. இது வந்து 52 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தம் வந்து இது லெஜிஸ்லேட்டிவ் சப்ஜெக்ட்ஸை 3 வந்து பிரிச்சிருக்காங்க. யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட், மத்திய பட்டியல், மாநில பட்டியல் அண்ட் பொதுப்பட்டியல். இதில் வந்து முன்னாடி வந்து 97 துறைகள் இருந்தது. இது வந்து 98 வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. அதே போல் ஸ்டேட் லிஸ்ட்டில் முன்னாடி வந்து 66 துறைகள் இருந்தது. இப்போ வந்து 59 வந்து குறைச்சிருக்காங்க. கன்கரண்ட் லிஸ்ட்டில் முன்னாடி வந்து 47 இருந்தது. இப்போ வந்து 52 வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. இந்த இடத்துல 47 இருந்தது 52 வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க இல்லையா? ஸோ இது எப்போ நடந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது 42வது அமெண்ட்மெண்ட் 1976 42வது அமெண்ட்மெண்ட் மூலமாக 5 சப்ஜெக்ட்ஸ் ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்து கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம மேலே பார்த்துட்டு அந்த 66 இருந்தது 59 எப்போ வந்து குறைஞ்சது அப்படின்னா இந்த டைமில் தான் 1976. அதே போல் இங்கே 47 இருந்தது 52 மாறினது இந்த பீரியடில் தான் சொல்கிறாங்க. அதாவது ஸ்டேட்ல இருந்து இருக்கக்கூடிய விஷயங்களை அதை கொண்டாந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் வச்சாங்க. இதில் 2 பேருமே நாங்கள் அதிகாரம் செலுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் இதில் தான் வந்திருக்கும். இதில் இந்த ஸ்டேட்டில் தான் வந்து எஜுகேஷன் இருந்திருக்கும். கல்வியும் வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் தான் இருந்திருக்கும். அதை வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. கன்கரண்ட் லிஸ்ட்டில் கொண்டு வரும்பொழுது அப்போ தான் இந்த சிபிஎஸ்சி எல்லாம் வந்து உருவாச்சு. சென்ட்ரல் இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க. சிபிஎஸ்சி மாணவர்களுக்கு தான் வந்து அதிகப்படியான முக்கியத்துவம் இருக்குது, ஸ்டேட்டில் படிக்கிறவங்களுக்கு முக்கியத்துவம் இல்லை. ஸோ அதனால் எஜுகேஷனை கன்கரண்ட் லிஸ்ட்லேருந்து ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த எஜுகேஷன் அப்படிங்கிறது ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கும்பொழுது அந்தந்த மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களோட இந்த கல்வி முறை இருக்கும். இப்போது இதை கன்கரண்ட் லிஸ்ட்டில் கொண்டு வரும்போது ஸ்டேட்டில் ஒரு மாணவர்கள் படிக்கிறாங்க, அப்புறம் சென்ட்ரலில் ஒரு மாணவர்கள் படிக்கிறாங்க. இப்படி 2 பேருக்குள்ள வித்தியாசம் வரும்பொழுது சென்ட்ரலில் படிக்கிறவங்களுக்கு தான் அதிகப்படியான முக்கியத்துவம், ஸ்டேட்டில் படிக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு வேல்யூ இல்லை. இந்த மாதிரியான பாகுபாடு வந்து எஜுகேஷனில் வந்திருக்கு. ஸோ அதனால தான் வந்து எஜுகேஷனை கன்கரண்ட் லிஸ்ட்லேருந்து ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு மாற்றுங்க, மாநிலங்களே அதை நிர்வகிக்கக்கூடிய அந்த பவர் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டேட் லிஸ்ட்லேருந்து கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு 1976 மாற்றப்பட்ட சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது எஜுகேஷன், இங்கே பாருங்கள் அந்த இந்த எஜுகேஷன் தான் ஸ்டேட் லிஸ்ட்லேருந்து கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஃபாரஸ்ட், வெயிட் அண்ட் மெஷர்ஸ், ப்ரொடெக்ஷன் ஆஃப் வைல்ட் அனிமல்ஸ் அண்டு அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ், இந்த 5 லிஸ்ட்டுமே ஸ்டேட்லேருந்து கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அப்போ தான் வந்து எஜுகேஷன் இது மாதிரி இந்த ஃபாரஸ்ட்லாம் வந்து ஸ்டேட்டு மட்டும் இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வந்து அது மேலே வந்து அதிகாரம் செலுத்தலாம் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து 1976 தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ இந்த யூனியன் லிஸ்ட்டு ஸ்டேட் லிஸ்ட்டு பார்க்குறோம் இல்லையா, யூனியன் கவர்மெண்ட் வந்து அது துறைகளில் மட்டும்தான் அது வந்து அதிகாரம் செலுத்த முடியும் அப்படின்னு சொன்னோம். ஆனால் இதில் இந்த யூனியன் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் வந்து அதிகாரம் செலுத்த முடியுமா? யூனியன் கவர்மெண்ட் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்லேயே வந்து அதிகாரம் செலுத்தலாம். ஆனால் இவங்களுக்கு ஸ்டேட் லிஸ்ட்டில் வந்து அதிகாரம் செலுத்தக்கூடிய அந்த பவர் இருக்கா அப்படின்னா பவர் இருக்குது. எப்போல்லாம் அவங்க வந்து இதில் வந்து அதிகாரம் செலுத்த முடியும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சில ரீசன் சொல்கிறாங்க. இந்த மாதிரியான சமயங்களில் யூனியன் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் லிஸ்ட்லேயும் வந்து அவங்களுடைய பவர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். எப்பப்பெல்லாம்? 1,
ராஜ்யசபா வந்து அதுக்கு வந்து அதிகாரம் அனுமதி கொடுக்கும் பொழுது ராஜ்யசபா பாசஸ் த ரெசல்யூஷன். ராஜ்யசபா எப்போ வந்து யூனியன் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் லிஸ்ட்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அதில் வந்து அதிகாரம் செலுத்தலாம் எப்போ சொல்லுதோ அப்போ அவங்க அதையும் வந்து லாஸ் வந்து மேக் பண்ணலாம். ஆனால் இதில் ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய 2/3 மெம்பர்ஸ் வந்து அதுக்கு வந்து ஒப்புதல் கொடுக்கணும். இந்த ஒப்புதல் அப்படிங்கிறது 1 இயருக்கு மட்டும் தான் வேலிடிட்டி. ராஜ்யசபாவில் ஒப்புதல் கொடுக்கும்பொழுது யூனியன் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ல அந்த லிஸ்ட்ல வந்து அவங்க வந்து லாஸ் வந்து மேக் பண்ணலாம். ஆனா ராஜ்யசபாவில் 2/3 மெம்பர்ஸ் வந்து அது வந்து ஒப்புதல் கொடுக்கணும். அப்படி ஒப்புதல் கொடுக்கும்போது அதை வந்து 1 வருஷத்துக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், 1 இயருக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். அதன் பிறகு திரும்ப அதே மாதிரி ரெசல்யூஷன் கொண்டு வந்து இன்னும் ஒரு முறை இன்க்ரீஸ் பண்ணலாம், இன்னும் 1 வருஷம். அதே போல் திரும்ப ரெசல்யூஷன் கொண்டு வந்து இன்னும் வந்து 1 வருஷம் இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்படி நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து அது இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்க முடியும். ஆனால் ஒரு முறை வந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணால் அது வந்து 1 வருஷம் வரைக்கும் தான் வேலிடிட்டின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, நேஷனல் எமர்ஜென்சியோ இல்லை பிரசிடென்ட் ரூலோ வந்து கொண்டு வரும்பொழுது ஸ்டேட் லிஸ்ட்டில் யூனியன் கவர்மெண்ட் வந்து அதிகாரம் செலுத்தலாம். ஆனால் நேஷனல் எமர்ஜென்சியில் இருக்கும்பொழுது ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அதில் வந்து அந்த ஸ்டேட் லிஸ்ட் இருக்கக்கூடிய விஷயங்களில் வந்து லாஸ் வந்து மேக் பண்ணலாம். ஆனால் பிரசிடென்ட் ரூலில் அந்த பவர் கிடையாது. இப்போ நாட்டில் நேஷனல் எமர்ஜென்சி வந்து கொண்டு வராங்க, யூனியன் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் போலீஸ்லையோ அக்ரிகல்ச்சர்லையோ ஏதோ ஒரு மாற்றங்களை கொண்டு வரலாம். அதே நேரத்தில் ஸ்டேட்டும் வந்து கொண்டு வரலாம் அதில் ஏதாவது மாற்றங்கள் அப்படின்னா. ஆனால் இதே பிரசிடென்ட் ரூல் மாநிலத்தில் பிரசிடென்ட் ரூல் கொண்டு வரும்பொழுது அந்த இடத்துல தான் வந்து அசம்பிளிக்கு வந்து பவரே கிடையாது. அதால் எப்படி அந்த இடத்துல வந்து லாஸ் வந்து மேக் பண்ண முடியும்? ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க. அடுத்ததா ஸ்டேட் ரெக்வஸ்ட். ஒரு மாநிலமோ இல்லை அதற்கு மேற்பட்ட மாநிலமோ ஒன்றா சேர்ந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட யூனியன் கவர்மெண்ட்டுக்கிட்ட நீங்கள் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களில் வந்து அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களில் வந்து நீங்கள் வந்து லாஸ் வந்து மேக் பண்ணலாம், அதில் வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு 2 கவர்மெண்ட்டோ அதுக்கு மேற்பட்ட ஸ்டேட் கவர்மெண்ட்டோ ரெக்வஸ்ட் பண்ணும்போது யூனியன் கவர்மெண்ட் வந்து அதில் வந்து லா மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்னென்னலாம் வந்து ஆக்ட் மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ப்ரைஸ் காம்படிஷன் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு ஆக்ட் வந்து 1955 உருவாக்கியிருக்காங்க. அதே போல் வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட் அப்படிங்கிற அந்த ஆக்ட் வந்து 1972 வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது பாருங்க 1976 தான் வந்து அது கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு வந்து கொண்டு வந்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது வந்து ஸ்டேட் லிஸ்ட் தான் இருந்திருக்குது. ஸோ அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். இந்த லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஷிப், அதாவது சட்டமன்ற உறவுகள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இதில் வந்து என்னென்ன க்ரைட்டீரியாலாம் இருக்குது, டெரிட்டரியல் எக்ஸ்டென்ட்டை வந்து பண்ண முடியும். அதே போல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் சப்ஜெக்ட்ஸ், யூனியன் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அதே போல் இந்த ஸ்டேட் லிஸ்ட்டில் யூனியன் கவர்மெண்ட் வந்து எப்போல்லாம் வந்து அதிகாரம் செலுத்த முடியும், அதுக்கான ரீசன்ஸ் எப்பப்பெல்லாம் அதெல்லாம் பண்ண முடியும், அதையும் நம்ம பார்த்தோம். அடுத்தா வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ், நிர்வாகம் சம்பந்தமான உறவுகள் என்ன, இதை பற்றி பார்ட் 11ல் ஆர்டிகல் 256லேருந்து 263 வரைக்கும் சொல்லுது. இது என்ன அப்படின்னா இந்த யூனியன் லிஸ்ட் ஸ்டேட் லிஸ்ட்லாம் பார்த்தோம் இல்லையா, இது எப்படி 2 பேர் வந்து செயல்படுத்துறாங்க, எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, அதை பற்றி தான் அதில் வந்து சொல்லியிருப்பாங்க. அதன் பிறகு வந்து ஃபினான்ஷியல் ரிலேஷன், நிதி தொடர்பான உறவுகள், இதை பற்றி பார்ட் 12ல் ஆர்டிகல் 268லேருந்து 293 வரைக்கும் சொல்லுவாங்க. இதில் என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க, டேக்ஸ் அலோகேஷன் பற்றி சொல்லியிருப்பாங்க, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டேக்ஸ், அதாவது வரியை வந்து எப்படி வசூல் பண்ணுறது, 2 பேரும் ஒரு துறை இருக்குதுன்னா அதில் வந்து எப்படி வந்து வரி வசூல் பண்ணுறது, இல்லைனா வசூல் பண்ண வரிகளை எப்படி வந்து பிரித்து கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. இந்த கிளாஸ் இல்லாமல் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ் தான் என்னன்னு பார்த்தோம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன் தான் என்னன்னு பார்த்தோம், அதே போல் ஃபினான்ஷியல் ரிலேஷன் தான் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.